அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீரதனா உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏற்றுதும் நாம் வம்மின் உலகியலே. மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீ புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன். பொச்சபையில் சிற்றபையில் புகும் தருணம் இதுவே புகும் தருணம் புகும் தருணம் இதுவே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்று நமது திருவருட்பு ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக இந்த மாத பூசன் அந்நாடில் சத்விச்சாரம், கேள்வி பதில், சந்தேகம் தெரிதல் என்ற அடிப்படையிலே ஒவ்வொரு மாதமும் நாம் பூச நட்சத்திரத்தன்று நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். மாலை 3 மணிக்கு மேல் 6 மணிக்குள்ள அந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று அதை பற்றி நாம் ஒரு சிந்தனைக்கு வருவோம். அது புதிய நண்பர், அவர் உங்கள் பேர் தினகரன் அவர்கள் மதுரையிலிருந்து வந்திருக்கிறார். அவர் இன்ஜினியர் பணி செய்திருக்கிறார், ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். அவரிடத்தில் சந்தேகங்கள், அவருக்கு சில குறைபாடுகள் இருப்பதாகவும், அந்த குறைபாடுகள் எதனால் இப்படி வந்து கொண்டிருக்கிறது என்பது கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு அங்கலாய்ப்போடு இருக்கார், வெளியே சொல்லாட்டியும் கூட. அதில் அதற்குண்டான ஒரு பதிலையும் இன்று நாம் சிந்திப்போம். அவர் என்ன சொல்கிறாருன்னு முதல்ல நம்ம கேட்டுக்கலாம். ஐயா, உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். அதாவது என்னுடைய மனைவி வந்து கறி சாப்பிட்றாங்க. நான் எவ்வளோ எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணேன், 10 வருஷம் பிரார்த்தனை பண்ணேன், சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால் இப்போ நான் தனியாக தான் இப்போ சமைச்சு சாப்பிட்றேன். வீட்டுக்குள்ளேயே தனி கொடுக்காம தனியாக சமைச்சு சாப்பிட்றேன். அவங்க இன்னும் மாறல. அதே மாதிரி பேத்தியும் வந்து அவங்களும் மாறல. முட்டை தோசை வேணும்னு கேட்குது, 3 வயசு பேத்தி முட்டை தோசை வேணும்னு கேட்குது. இது எப்படி மாற்றுறது? பையனும் மாறல. அதனால் பிரார்த்தனை 10 வருஷம் பண்ணுறேன், அதுக்கு நடக்கல. ஏன் நடக்கலன்னு தெரியல. அதுதான் ஐயா சொல்லணும். அதாவது அன்பர் அவர்கள் அவருடைய கொள்கையிலே அடிப்படையானது புலால் மறுத்தல், உயிர் கொல்லாமை புலால் மறுத்தல் என்ற அடிப்படையிலே சுத்த சன்மார்க்கத்தினுடைய வழியை காட்டியிருக்கிறார். அந்த வழியிலே அவர் வாழ்வதற்கு முயற்சி எடுத்து இப்போது எத்தனை ஆண்டுகளாக இருக்கிறீங்க? 30 வருஷமாக. ஆனால் 30 வருஷமாக அவர் இல்லறத்திலே இருந்து மனைவியிடத்திலே சன்மார்க்கத்தை சொல்லியும் மகன் மருமகளிடத்தில் சொல்லியும் கூட அவர்கள் புலால் மறுப்பதை விட்டதாக தெரியவில்லை என்று
மிகவும் மனம் நொந்து பேசுகிறார். ஏனால் அவர் வீட்டிலே அவருடைய எண்ண அலைகள் வள்ளலார் மீது அதிகமான பற்று உண்டு. இந்த உயிர்கொலை செய்யாமையும் புலால் உண்ணாமை இருப்பது தான் எனக்கு அடிப்படையான ஒரு உண்மையாக தெரிந்தது. அந்த சாப்பிடுவர்களுடைய கையில் கூட நான் சாப்பிடுவதற்கு பயப்படுகிறேன். என் மனைவியிடம் சாப்பிட்டால் கூட எனக்கு ஒரு பயமாக இருக்கிறது. எனக்கு அதனால் அவருடைய அந்த பழக்க வழக்கம் எனக்கு தொற்றி என்னை அருள் பெறுவதற்கு கூட தடையாக இருக்குமோ என்ற எண்ணம் அவருக்கு உதயமாக இருக்கிறது. இதற்கு என்ன பதில் சொல்வது என்பதை இப்பொழுது நாம் சிந்திப்போம். ஒரு ஒரே குறை, மனைவியும் சாப்பிடுகிறார்கள், மகனும் சாப்பிட வைக்கிறார்கள், மருமகளும் சாப்பிடுகிறார்கள், பேரனும் பேத்தியும் சாப்பிடுது. இதில் ஒருத்தர் கூட கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறாரு. இதை நாம் கொஞ்சம் சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது. இதற்கு அடுத்து நமது சகோதரி அவர்கள் மதுரையிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் மீனா அவர்கள் பெயர். அவர் வள்ளலாரிடத்திலே மிகுந்த ஈடுபாடு உள்ளவர். அவங்க குடும்பம் எல்லாமே வள்ளலாரிடத்திலே மிகுந்த ஈடுபாடோடு இருக்கிறார்கள். அவர்கள் அதுக்கு ஒரு அழகான பதில் சொன்னார்கள். ஒரு குடும்பத்திலே பெண் புலால் மறுத்தவளாக இருந்தால் அந்த குடும்பத்தை அவர்களால் சீர்கொண்டு வர முடியும், சரி செய்ய முடியும். ஆனால் ஒரு ஆண் தவறு செய்கின்ற பொழுது அதை திருத்துவதற்கு பெண்களுக்கு உண்டான அதிகாரம் இருக்கிறது. இல்லை, அவர்கள் உணவு செய்கின்ற பொழுது கூட நீங்கள் புலால் சாப்பிடுவர்களாக இருந்தால் வெளியே போய் சாப்பிடுங்க, நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அவர்கள் மிக ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாகவும் இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகம் எல்லா உயிர்களையும் கொண்டு வந்தது, இந்த உலகிற்கு எல்லா உயிர்களையும் வர வைத்தது, கொண்டு வந்தது யார் என்று பார்த்தால் பெண்கள் தான். பெண்களுடைய அந்த இறப்பை, கருவறை என்று சொல்லக்கூடிய அந்த கருவறையில்தான் ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு உயிரும் வாழ்வதற்குண்டான உடலை எடுக்கின்றது இல்லையா? அப்போ அந்த உடலை எடுக்கின்ற இடம் எது என்று பார்த்தால் ஒரு பெண்ணினுடைய கருவறை. அந்த கருவறையில் 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் அந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்கி அது ஒரு நிலையிலே கொண்டு வருகின்ற பொழுது அந்த குழந்தைகள் தாய் சொன்னால் கேட்கிறது, தகப்பன் சொன்னால் அதிகமாக கேட்கறதில்ல. நிறைய குடும்பத்தில் அப்படி தான். அதே ஒரு சன்மார்க்கத்தில் ஒரு பெண் புலால் மறுத்தவளாக இருந்தால் அந்த குடும்பத்தை உடனடியாக திருத்த முடியும். அப்படித்தானே? அதே ஒரு ஆண் புலால் மறுத்தவராக இருந்தால் அந்த குடும்பத்தில் உள்ள தன் மனைவி, மகன், மகள், பேரன், பேத்தி எல்லாமே அவர்கள் சார்பாக ஏற்றுக்கொள்கிறார்களே தவிர கணவனாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயாராக இல்லை. இந்த நிலைமை இப்பொழுது சன்மார்க்க உலகத்திலே பரவி வருகிறது. இதற்கு என்ன நாம் பதில் சொல்லுவோம்? அவர்கள் எப்படி மாற்றுவது அப்படின்னு தெரியல. 10 வருஷமா வள்ளலார்ட்ட பிரார்த்தனை பண்றேன், நான் ஒன்றும் நடக்கல, எங்கே தவறு நடந்து தெரியல. அவரை எப்படி மாற்றுறது எனக்கு தெரியல. இப்போ நம்ம கொஞ்சம் சற்று சிந்திக்கணும். பெருமான் எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் கருணை அடிப்படையிலே நிவர்த்தி செய்யலாம் என்று சொல்கிறார். எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெருஞ்சோதி. நாம் கருணையை வடிவமாக மற்றவர்களை நம்ம ஈஸியாக மாற்றிடலாம் என்கிற வள்ளலார் இறைவனிடத்தில் கேட்கின்ற பொழுது கூட கருணை ஒன்றே வடிவாகி பிறர்களுக்கு அடுத்த கடும் துயர் அச்சமாதிகளை தவிர்க்கும் நல் வரம்தான் நல்குதல் எனக்கு இச்சைகான் என்றாய் அப்படின்றார். இந்த உலகத்தில் நான் என்ன இறைவன்கிட்ட கருணை தான் எனக்கு வேண்டுன்றார். ஏனென்றால் இறைவன் கருணை வடிவமானவன். இறைவனுடைய வடிவம் என்ன? கருணை வடிவம். கருணை வடிவம் தான் ஒளி வடிவம். அந்த ஒளி வடிவத்துக்குள்ளே கருணை இருக்கிறது, அன்பு இருக்கிறது, அருள் இருக்கிறது, அறிவு இருக்கிறது. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படி என்று பார்த்தால் நாம் இறைவனிடத்திலே கருணையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் வள்ளல் பெருமான் சொல்வார், ஜீவகாருண்ய அடிப்படையில் உள்ளவர்கள்
புருஷனை மனைவி தடுத்தாலும், மனைவியை புருஷன் தடுத்தாலும், குழந்தைகளை தாய் தகப்பன் தடுத்தாலும், தாய் தகப்பனை குழந்தைகள் தடுத்தாலும், உற்றார் உறவினர் யார் தடுத்தாலும், இறுதியில் கடவுளே வந்து தடுத்தாலும் கூட ஜீவகாருண்யத்தை நிறுத்தாதீங்கன்றார். ஏனென்றால் ஜீவகாருண்யம் என்பது அவரவர்கள் செய்யக்கூடிய செயலுக்கு தகுந்த மாதிரி அவரவருடைய ஆன்மாவிற்கு தான் அது பதிவாகும், மற்றவர்களுக்கு பதிவு போய் சேராது. நான் ஒரு தவறு செய்தால் அந்த குற்றம் குறைகள் என்னுடைய ஆன்மாவில் தான் ஸ்டோர் ஆகும், இன்னொருத்தருடைய ஆன்மாவில் போய் அது பதிவாகாது. அதே மாதிரி ஒரு நன்மை செய்தாலும் நம்முடைய ஆன்மாவில் தான் பதிவாகும். அதற்கு ஏன்னா இந்த பிறவியில் உங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலைகள், உங்கள் குடும்பத்தில் உங்களை ஆண்டவர் வந்து பாட்கொண்டார்னே வச்சுக்கோங்க. உழல் பெருமாள் ஆட்கொண்டார், ஒரு அளவுக்கு சன்மார்க்கத்தில் உங்களை கொண்டு வந்துட்டார். குடும்பத்தை கொண்டு வர்றதற்குண்டான சூழ்நிலை அமையவில்லை. அதனால் பரவாயில்லை, நீங்கள் இதற்காக அவரிடத்தில் சண்டையோ வேதனையோ சலிப்போ அடையாமல் உங்களுடைய பாதை, ஏன்னா நீங்கள் பிடிச்சிருக்கிற பாதை முக்கியமான பாதை, சாதாரணமாக இல்லை இல்லையா? மற்ற பாதை மாதிரி இது இல்லை. இது புனிதமுறு சன்மார்க்கம். அந்த புனிதமுறு சன்மார்க்க பாதையில் நீங்கள் கால் எடுத்து வச்சுட்டு வந்துட்டீங்க. அதனால் இந்த புனிதமுறு சன்மார்க்கத்தில் நீங்கள் பாதையில் வாழ்க்கை அமைத்து கொள்ளுகின்ற பொழுது உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் பக்குவப்படுத்துவதற்கு தயாராகிவிடுங்கள், அதில் தவறில்லை. அதே நேரத்தில் நமக்கு இடையூறாக அவர் இருக்கிறார் என்று வருத்தப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அது அவர்களுடைய குணம். உங்களுடைய குணம் மாறிப்போச்சு, அவங்களுடைய குணம் மாறலை. ஆமாம், அந்த ஆன்மாவுக்கு வந்து இன்னும் திரைகள் விளக்கப்படவில்லை. இந்த டார்க் பிளாக்னு சொல்கிறார்கள் வள்ளலார். கருமையில் பச்சை வர்ணம் முடியுதுன்னு அது பேர். அது முதல் திரைக்கு பேர் என்ன சொல்கிறாரு? கருமையில் பச்சை வர்ணம் என்றால் டார்க் பிளாக்னு பேர். அது பச்சையும் கருப்பையும் கலந்துட்டா பயங்கர இருட்டுன்னு பேர் அதுக்கு. கரும்பச்சை. ஒரு சாதாரண பிளாக் பெயிண்ட்டை வச்சுங்க, அது ஒரு அளவுக்கு கரெக்டாக இருக்கும். அது கூட நீங்கள் பச்சை சேர்த்துட்டிங்கன்னா பயங்கர இருட்டாக மாறிடும். அதனால தான் பச்சைக்கும் பிளாக்குக்கும் ஒரு லிங்க் கொடுக்குறாரு வள்ளலார். கருமையில் பச்சை வர்ணமுடையது அசுத்த மாயாத்திரைன்னு வரும். புரியுதுங்களா? கருமையில் பச்சை வர்ணமுடையது அசுத்த மாயாத்திரை, உண்மையில் பச்சை வர்ணமுடையது சுத்த மாயாத்திரைன்னு பிரிப்பு. பச்சை அதாவது தங்கத்தில் பச்சை கலக்கிறது வேறு, கருப்பில் பச்சை கலக்கிறது வேறு. ரெண்டு திரைகளும் ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்டு இருக்கிறது எழுதுவார். மேல் திரை கீழ்த்திரைன்னு வருது. இப்போ மேல் திரை எது கீழ்த்திரை எதுன்னு நமக்கு தெரியுதா? அவர் சொல்கிறத அப்படியே சொல்கிற, மேலே கீழேன்னு. மேல் எது கீழ் எது அப்படின்றது நமக்கு புரியுதான்னா அதே புரியாது. ஏன்னா நம்ம படிக்கிறோம். 7 திரைகள் சொல்கிறாரு. 7 திரைகளில் முதல் திரை வந்து அசுத்த மாயாத்திரை, அதுக்கடுத்தது சுத்த மாயாத்திரை. அப்போ அந்த அசுத்த மாயாத்திரை அகற்றினால்தான் சுத்தமாக, அது மாயதான். ஏன்னா இது ரொம்ப அசுத்தமானது, இதை கொஞ்சம் நீங்கள் கரெக்ட் போயிட்டா அடுத்தது சுத்த மாயை வருது. ஆனால் அது மாயதான். இப்போ ஒரு கெட்டவன்லேயே அவன் நல்லவன் அப்படின்றோம் இல்லையா? அதுபோல தான். அப்போ இந்த டார்க் பிளாக் என்ற அந்த திரை வந்து நம்முடைய ஆன்மாவை முதலில் மறைத்து கொண்டிருக்கிறது. அது அறியாமை அஞ்ஞானம் என்னும் திரைகள்னு வரும். அதற்கு பெயர் என்ன? அறியாமை அஞ்ஞானம் என்னும் திரைகள். அந்த திரைகள் உங்களுக்கு ஓரளவுக்கு விலகி இருக்கிறதுனால நீங்கள் ஒரே குடும்பத்தில் இருந்தாலும் உங்களுக்கு அந்த தெளிவு கிடைக்குது. அவங்க எவ்வளோ சொன்னாலும் அதை மறுத்து நீங்கள் வள்ளலார் கொள்கைகள் வருவதற்குண்டான ஒரு துணிவும் தைரியமும் இந்த பிறவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் ஒரு பக்கம் அவங்க வரலையேன்ற ஏக்கம் இருக்குது. ஏன்னா நம்ம குடும்பம் இல்லையா, நம்ம மனைவி, நம்ம மகன், நம்ம மருமகள், நம்ம குழந்தை, இது சன்மார்க்கத்துக்கு வந்தால் நல்லா இருக்குமே, குடும்பம் நல்லா ஒன்றா மேல் நோக்கி இருக்குமே, இந்த பிறவியில் அவங்க ஒரு நல்ல மனிதர்களாக வாழலாமேன்ற ஏக்கம் உங்களுக்கு இருக்குது. அதான்
அது அது வந்து அது ஒரு உரிமைன்னு பேர் உங்களுக்கு. இப்போ நீங்கள் வேற ஒரு வீட்டை பற்றி நீங்கள் நினைக்கல, இப்போ உங்கள் வீட்டை தான் நினைக்கிறீங்க. அதுக்கு பேர் என்ன? உரிமை. பந்தம்னு சொல்கிறோம்ல, பந்தம். இப்போ வள்ளலார் சொல்கிறார் இல்லையா, என் உரிமை நாயகனேன்ற. இப்போ நான் பாடின பாட்டில் என்ன சொல்கிறார்? என் உரிமை உடையவன்றார். அதே மாதிரி நம்ம குடும்பம் நமக்கு உரிமை உடையது. அந்த உரிமையுடைய அந்த குடும்பம் இந்த உண்மையை தெரிந்து கொள்ளாமல் அவர்கள் துன்பப்படுவார்களே பின்னாடி என்ற ஏக்கம் உங்களுக்கு இருக்குது இல்லைங்களா? இதை ரெண்டே வழியில் தான் நம்ம நிவர்த்தி பண்ண முடியும். ஒன்று, விசாரம் பண்ணணும். இடைவிடாது விசாரம் பண்ணணும். விசாரம்னா என்ன? இறைவனை இடைவிடாது தொடர்பு. அப்போ இறைவன் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சால் தானே தொடர்பு கொள்ள முடியும். அவர் கண்ணுக்கு தெரியல, எப்படி தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? அது உணர்வு மூலமாக தான் நம்ம ஆரம்பத்தில் தொடர்பு கொள்ள முடியும். அதுக்கு பேர் என்ன? உணர்வு. உணர்வு மீன்ஸ் என்னன்னா, உங்கள் உடம்புக்குள்ளே ஆன்மா இருக்குது, ஆனால் கண்ணுக்கு தெரியுதா? தெரியல. ஆனால் ஆன்மா இருக்குது என்பதை நம்ம ஓரளவுக்கு எல்லாரும் சொல்லி புரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஆன்மா தான் உச்சிக்கும் கீழே உள்நாக்குக்கு மேலே அந்த மத்தியில் ஒரு சிறு புள்ளி வடிவமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுக்கு வந்து சிற்றபை அங்கம்னு பேர். அதுக்கு பேர் என்ன? சிற்றபை அங்கம். ஆன்மா இருக்கிற இடத்துக்கு பேர் சிற்றபை அங்கம்னு பேர். அந்த இடத்துல அந்த இயங்க தான் அந்த பாடி இயக்குது. அதற்கு துணையாக இருப்பது எதுனாக்கா உயிர். அதுக்கு பேர் ஜீவன்னு பேர் இல்லைங்களா? அப்போ அந்த ஆன்மாவுக்கு துணையாக இயங்குவதற்கு ஒரு துணை கருவியது என்றால் உயிர். அப்போ அந்த உயிர் இயங்குவதற்கு இந்த உலகத்தில் ஆன்மாவும் உயிரும் இயங்கி வாழ்வதற்கு என்ன தேவை? உடம்பு தேவை. இந்த உடம்பு தேவை. அப்போ இந்த உடம்பு யாரால் கட்டி கொடுக்கப்படுது? நம்ம ஆண்டவரால் கட்டி கொடுக்கப்படுதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் கட்டி கொடுத்த உடம்பு இது அல்ல. இது மாயினால் கட்டி கொடுக்கப்பட்ட உடம்பு. யாரால் கட்டி கொடுக்கப்பட்டது? மாயினால். இறைவனால் கட்டி கொடுக்கப்பட்ட உடம்பாக இருந்தால் நீங்கள் இது வாடகை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜீவகாரணத்தில் என்ன சொல்கிறார் ஐயா? இந்த உடம்பு வாடகை வீடுன்றார். படிச்சிருக்கீங்களா? இந்த உடம்பு என்ன வீடு? வாடகை வீடு. வாடகை வீடு என்றால் நீங்கள் டெய்லி வாடகை கொடுக்கணும் அந்த வீட்டுக்கு. ஏன்னா இன்னொருத்தர் வீட்டில் நீங்கள் குடியிருக்கிறீங்க. இறைவன் கட்டி கொடுத்த வீடில் குடியிருக்கிறதா தான் நீங்கள் வாடகை கொடுக்க வேண்டியது. உங்கள் அப்பா வீடு தானே. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இன்னொருத்தர் கட்டி கொடுத்த வீட்டில் நீங்கள் குடியிருக்கிறீங்க. அதனால் நீங்கள் தினம் என்ன கொடுக்கணும்? வாடகை கொடுக்கணும். அப்போ வாடகை என்பது என்ன? உடம்புக்கு கொடுக்குற வாடகை என்ன? ஆகார கூலி. அதுக்கு பேர் என்ன? வாடகைக்கு பேர் ஆகார கூலின்னு பேர். அப்போ அந்த ஆகார கூலி கொடுத்து கொண்டு இருக்கின்ற வரையில் வாடகை வீட்டில் தான் இருக்கணும். வேறு வீட்டுக்கு போகவே முடியாது. இப்போ நீங்கள் வேணுனாலும் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, ஒரு வீட்டில் அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாமே அவங்க கையில் வாங்க வேண்டியதாக இருக்குது. அவங்க கையில் வாங்கி நாம் சாப்பிடும்போது அந்த பாதிப்பு நம்மளை வந்து அப்படியே பதிவாகுது. அதுவே எனக்கு வந்து ரொம்ப என்னுடைய எனர்ஜி குறையுது அப்படின்னு. அப்போ உலகத்தில் தோன்றிய எல்லா உணவு வகைகளும் ஏதோ ஒரு ரூபத்தில் மற்றவர்களால் வருவது தான். ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு கண்ணுக்கு தெரியல, பட் அந்த உணவுப் பொருள் எல்லாமே ஏதோ ஒரு ரூபத்தும் மற்றவர்கள் மூலமாகத்தான் நமக்கு வந்து சேருது. எல்லாம் இல்லை, அப்படி நம்ம நினச்சிக்கிறோம். அதுவும் பொருள் தான், அதுவும் பொருள் தான். நீங்கள் கொடுக்குற உணவு பொருள் பணம் இருக்குல்ல, அது வள்ளலார் வச்சு பேர் என்ன? பொருள். நீ வாங்கக்கூடிய உணவு சாப்பிட்றதுக்கு பேர் என்ன? அதுவும் பொருள் தான். அதனால் தான் பொருளிலே உலகம் இருப்பதாதலினால் பிறரிடம் சென்று நான் மறுவதற்கு பயந்தேன்னுவார். இந்த உலகம் பொருளுடைய இச்சையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அந்த பொருளுடைய இச்சையினால் வாழ்கிறதுனால இந்த மக்கள்கிட்ட போய் நான் நெருங்குவதற்கு பயப்படுறேன்றார்.
ஆச்சுங்களா? அப்போ இதைத்தான் வள்ளலார் என்ன பண்ணுறாரு, நீங்கள் தனித்து வாழணும்னு நினச்சிட்டிங்க, தனித்து வாழக்கூடிய எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சு. மனைவி இருந்தாலும் சரி, மகன் இருந்தாலும் சரி, மருமகள் இருந்தாலும் சரி, பேத்திகள் இருந்தாலும் சரி, அவங்க புலால் சாப்பிட்றாங்க, அதனால் அவங்க கூட இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நானே சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு திருப்தியாக இருக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறீங்க. அது கரெக்டு, அது தப்பில்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போது வள்ளலார் என்ன சொல்கிறாரு, ஆனால் பூரா சாப்பிட்டுட்டுன்னு சொன்னாரா? சோற்றிலே விருப்பம் சூன்றிடில் அவன் துண்ணுண்ணல் தவமெல்லாம் ஆற்றிலே கரைத்த புலியென போனார். புரியுதுல? நீ சோத்தில் விருப்பம் உனக்கு வந்துட்டா, நீ ஆற்றுல கரைச்ச புளி எப்படி மறுபடியும் கண்டுபிடிக்க முடியுமா? அதே போல தான் உங்கள் வாழ்க்கையும் வேணுன்ட்டார். புரியுதுங்களா? அதுக்கு வள்ளலார் என்ன சொல்கிறாரு, ஈரமும் அன்பும் கொண்டு அருள் பெற்றேன், என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி. என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி, காரமும் மிகுப்புளி சாரமும் கைப்போடே உப்போடே கசப்போடே கூட்டி ஊரமுது உண்டு நீ ஒழியாதே. அப்போ என்ன சாப்பிட்றாரு சொல்கிறாரு, ஆரமுது உண்டு என்னோடு ஆடேடி பந்து அருட்பெருஞ்சோதி கண்டு ஆடேடி பந்துன்னு. அப்போ நீங்கள் உங்களை மாற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்க. மற்றவரை மாற்றுவதற்கு நாம் முயற்சி செய்வதை விட நம்மை நாமே மாற்றிக்கொள்வதற்கு எந்த அளவுக்கு நாம் முயற்சி செய்கிறோமோ அப்பொழுது இறைவன் நம் பக்கம் தொடர்பு கொள்வார். இதற்கு பேசிக் என்ன? இப்போ சன்மார்க்க உலகத்தில் எல்லாருமே பேசுகிறோம் இல்லைங்களா? ஆனால் உணவு கட்டுப்பாடு இருக்கான்னா இல்லை. பேசி முடிஞ்சோடனே பந்தில் போய் முன்னாடி உட்கார்ந்து தான் அலையிறோம். பேசுகிறவரையும் பேசிகிட்டு இருக்கிறோம். சாப்பாடு டைம் வந்தோடனே பந்தி வந்துச்சுன்னா யாரோ ஒருத்தர் பேசுகிறவரும் சரி கேட்குறவங்க சரி எல்லோரும் போய் என்ன பண்ணுறோம், டேபிள் எங்கே இடம் இருக்குதுன்னு போய் உட்கார்றதுக்கு தயாராக இருக்கும். ஆனால் அந்த உணவுனால் இந்த உடம்பு பாதிக்குது என்பதை நாம் உணர்ந்தோமா என்றால் இல்லை. அதனால தான் வள்ளலார் இதுக்கு ஒரு எளிய வழிமுறைகளை நம்ம சொல்கிறார். நாம் உண்ணக்கூடிய உணவை முதலில் மாற்ற வேண்டும். ஏன்னா வள்ளலாருடைய கொள்கை மரணத்தை வெல்லுவது, அதை நம்ம முதல் வச்சுக்கணும். மற்ற கொள்கையெல்லாம் என்பது வேறு. இது மரணத்தை வெல்லக்கூடிய மார்க்கம் ஒன்றே ஒன்று, சன்மார்க்கம் தான். என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கன்றார். அப்போ இறப்பை ஒழிப்பது தான் நம்ம மார்க்கம். அதனால் நீங்கள் அவங்க புலால் சாப்பிட்டாலும் செத்து போயிடுறாங்க, நீங்கள் புலால் சாப்பிடாத இப்படியே வாழ்ந்தாலும் செத்து போயிடுறீங்க. அப்போ ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அப்போ நம்ம ஒரு வித்தியாசத்தை காட்டணும் இல்லையா அந்த உலகத்துக்கு? அப்போ ஒன்று, நாம் நம்மை காப்பாற்றி நாம் உணவு முறைகளை மாற்றி, அந்த உணவு முறைகளை மாற்றி உடம்பை பாதுகாக்கின்ற பொழுது இந்த உடம்புக்குள் இருக்கக்கூடிய ஆன்மாவை பாதுகாப்பதற்கு ஆண்டவர் வந்துடுவார். அது வெளியே ஆண்டவர் வரமாட்டார். ஆண்டவர் எப்போ வருவார்? நீங்கள் உடம்பை பாதுகாக்கின்ற வழிமுறைகளை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இறைவன் உங்களை நோக்குவார். ஆமாம். அதனால் உடம்பை பாதுகாப்பதற்கு என்ன வழியோ அந்த வழியை நாம் பின்பற்றுவதற்கு பழகணும். இதில் மனைவி, மக்கள், குழந்தை, உற்றார், உறவினர்லாம் இங்கே கிடையவே கிடையாது. வள்ளலார் என்ன சொல்கிற, ஞானசரிகை பாடல் கேட்டுருக்கீங்களா? 2வது பாட்டு, புகுந்தருணம் இது கண்டேன் நம்மவரே நான் தான் புகழ்கின்றேன், என் மொழிவோர் பொய்மொழி என்னாதி, உற்றவரும் பெற்றவரும் மற்றவரும் உடைமைகளும் உலகியலும் உற்ற துணை அன்றே, மிகுந்த சுவைக்கரும்பே செங்கனியே கோற்றேனே கைப்பயனே கைப்பொருளே விளையறியாமணியே தகுந்த தனிப்பெரும்பதியே தயாநிதியே கதியே சத்தியமே என்றுரைவன் பக்தியோடு பணித்தேன். இதுதான் சன்மார்க்கம் செய்ய வேண்டிய வேலை. அப்போ இதுக்கு என்ன நம்ம பண்ணணும் அப்படின்றது வள்ளலாரே நமக்கு வாய்ப்பு கொடுக்குறார்.
நீங்கள் எடுத்த உடனே உணவை நிறுத்திவிட்டாலும் மரணம்தான். நீங்கள் வெறும் புலால் மறுத்துட்டு சைவ சாப்பாடே சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க வாழ்நாள் பூரா, அப்பயும் உங்களுக்கு மரணம் தான். அப்போ என்ன பண்ணுறாருங்க, உணவை மாற்றுங்கள்னு. முதல் நம்ம என்ன பண்ணோம், உணவை மாற்ற வேண்டும். உடம்பும் இருக்கணும், உணவும் இருக்கணும், உணவை மாற்ற வேண்டும். அதுக்கு தான் முதல் நமக்கு வள்ளலார் சின்ன வழியை கொடுத்தார். ஃபஸ்ட்டு தினம் தினம் என்ன சாப்பிட சொன்னார், கரிசாலை சாப்பிடுங்கன்னாரு. அசட்டை செய்யாமல். அந்த வார்த்தையெல்லாம் நம்ம கேட்குறோமா, படிக்கிறோமே தவிர ஏதாவது நம்ம நினைக்கிறோமா? பல ஆண்டு காலம் தவம் செய்தாலும் சித்தர்கள் இதை வெளிப்படுத்த மாட்டார்கள். கரிசாலை இந்த உடம்பை பொன்னுடமாக மாற்றும் ஆற்றலுடையதுன்னு எழுதுனார். அப்போ நம்ம என்ன பண்ண, முதல்ல ஆகாரத்தை மாற்றுவதற்கு மூலிகைகளை பின்பற்ற சொல்கிறார். இதுக்கு பேர் ராஜமூலிகைன்னு பேர். அது என்ன பேர், ராஜமூலிகை. கரிசாலை, தூவை, வல்லாரை, இது மூன்று ரொம்ப இம்பார்ட்டண்ட். உடம்பை பாதுகாக்கக்கூடிய மூலிகை. சரி, இது மட்டுமே சாப்பிட்டா உடம்பு வந்துடலாம், சாகாது இருக்குமானா அப்பயும் செத்து போயிடுவோம். இதை உணவை மாற்றுவதற்குண்டான சில ரகசியங்கள். இதை கொஞ்சம் கொஞ்சமாக இதை சாப்பிட உங்களுக்கு என்னன்னா அந்த உணவு மேலே பற்று குறையும். உங்களுக்கு அங்கே எங்கே வைக்கிறார் பாருங்கள் விஷயத்தை. நீங்கள் ஒரு உணவை நீங்கள் அதிக தொடர்பு கொள்ள இதுக்கு முன் உணவு உட்கொண்டு இருந்தீங்கள்ல, அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க குறைய ஆரம்பிக்கும். அப்போ 4 இட்லி சாப்பிட்டுருந்தீங்கன்னா இந்த உணவை சாப்பிடும்போது 2 இட்லி சாப்பிட்லான்ற எண்ணம் வரும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பழக என்னாவோ உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி ஒத்துட்டு வரும். எடுத்தோடனே நம்ம வந்துடலாம் நினைக்கக்கூடாது. இது வருஷ கணக்கில் கண்டினியூ பண்ணணும். புரியுதுங்களா? எது, இந்த மூலிகை. அதற்கு பிறகு என்ன சொல்கிறாரு, சுடு தண்ணியை 3 பாகத்தை 5ல் 3 பாகம்னு வச்சுக்கோங்க. இப்போ 5 கிளாஸ் தண்ணி ஊற்றுனீங்கன்னா 2 கிளாஸ் தண்ணி சுண்டிடணும், மீதி 3 கிளாஸ் தான் அதில் இருக்கணும். ஏன் அது அப்படி சொல்கிறார் வள்ளலார்? அப்போ அந்த தண்ணிக்குள்ள 3 பாகம் இருக்குது. விஷபாகம், பூதபாகம், உஷ்ணபாகம். ஆனால் அது அமுதபாகம் இல்லை அதில். அதனால் என்ன பண்ணுறாரு, இந்த 3ஐயும் வெளியேற்ற சொல்கிறாரு. இப்போ நம்ம தினமும் குடிச்சிட்டு இருக்கிற தண்ணி என்ன தண்ணி, பூதம், விஷம், உஷ்ணம். அப்போ இந்த தண்ணி சூடு பண்ண என்ன ஆகுனா, அதில் இருக்கிறது பூரா ஆவியாக வெளியே போயிடும். என்ன பண்ணுது, ஆவியாக வெளியே போயிடுது. அது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது பூரா அந்த 2 கிளாஸ் தண்ணி வர வெளியே அது இருக்கிற தண்ணி பூரா அந்த மீதி உள்ள தண்ணி ஃபில்டர் பண்ணி அந்த 2 கிளாஸ் தண்ணியை கொஞ்சம் குறைச்சிடும். அதில் இருக்கக்கூடியது என்ன தண்ணி, அது பரிசுத்தமான வெந்நீர்னு பேர். அந்த வெந்நீர் பேருன்னா பரிசுத்தமான வெந்நீர். அதை குடிச்சு பழங்கன்னார். இது செய்கிறோமா? அது அமுத பாகமாக வரும். அதில் மிக்சிங் இருக்குது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற வழியாக அமுத பாகம் இருக்குது. ஆனால் அந்த பூதபாகம், விஷ்ணபாகம், உஷ்ணபாகத்தை வெளியேற்றிட்டோம். அது உள்ளே போய் உடம்புக்கு எடுக்காது. அது இருந்துச்சுன்னா கெடுத்துரும். புரியுதுங்களா? அப்போது இதை நம்ம சொன்னார் தினமும் செய்கிறோமா? ஏதாவது ஒரு சன்மாரி சொல்லுங்க ஐயா. எப்படியோ ஒன்று அதில் ஒருத்தர் செய்வாங்க, ஆனால் இன்னொருத்தர் கோட்டை விட்டுருவாங்க. ஒரு சிலர் அப்படியே செய்கிறவங்களும் இருக்காங்க, ஆனால் வேறு ஒன்று கோட்டை விட்டுருவாங்க. இப்போ இது ஒன்று ஆச்சா. அடுத்தது நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். ஏன் இப்போ சுட வைக்கிறாரு? அதில் ஒருத்தன் கேள்வி கேட்டான் என்ன, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே. நீங்கள் சொல்கிறீங்க வள்ளலார் வெந்நீர் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டு சொல்கிறாரு, அதில் இருக்கிற கிருமிகள்லாம் செத்து போயிடுதில்ல, அதுவும் உயிர்கொலை தானேன்னு கேட்டார். புரியுதுங்களா? எப்போ கேட்டார்? 10 வருஷத்துக்கு முன்னாடியே. அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? ஆமான்னுவீங்க. அப்போ வள்ளலார் அங்கே என்ன அது பக்குவம் சொல்கிறாரு பாருங்கள். எந்த ஒரு பொருளும் கீழே தான் நீங்கள் சூடு வைக்கிறீங்க.
மேலே வைக்கல. ஒரு அடுப்புலேயோ இல்லை கேஸ்லேயோ வைக்கும்போது சூடு எங்கே இருந்து ஏறுது? கீழேருந்து தான் ஏறும். அப்போ கீழேருந்து ஏறும்போது அவர்கள் சொல்லியது போல் அறிவியல் பூர்வமாக பார்த்தாலும் அந்த கிருமிகளும் உயிர் தான். அவங்க கேட்பது தப்பல்ல. அது உள்ளே இருக்கக்கூடிய கிருமிகளும் கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் தான். ஆமாம், இங்கே சூடு கீழே ஏற ஏற என்ன ஆகும்? எடுத்தோடனே பதிக்காது. சூடு ஏற்றுறீங்களா? இந்த சூடு ஏற ஏற அந்த கிருமிகள் வந்து தன்னைத்தானே பறந்து வெளியே போயிடும். உயிர் கொலை இல்லை, உயிர் கொலை ஆகாது. இப்போ நீ ஒரு எறும்பு வருது முன்னாடி சூடு வச்சா அது எறும்பு சூட்டு மேலே ஏறுது, ஆனால் வீச்சோடனே ஓடி போயிடும் இல்லையா? ஒரு இங்கே நெருப்பு இருக்குது, எறும்பு எல்லாம் சுற்றி இருக்குது, நெருப்பு மேலே போகுமா எறும்பு? அதுக்கு தெரியும், ஆனால் வீசோடனே அது வேறு பக்கமாக திரும்பிக்கும். அதுபோல் இங்கே கீழே சூடு ஏற்றும்போது அது உள்ள ஒரு கிருமிகள் வெளியே பறந்து போயிடும் சூடு தாங்க முடியாமல். ஆனால் அது உயிர் கொலை அல்ல. அதனால தான் வள்ளலார் சூடு பண்ண சொன்னது. உயிர் கொலை அவருக்கு தெரியாதா? இவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல. அப்படி கூட ஐயா, எறும்பு முதல் யானை வரைக்கும் தான் சொல்லிக்கிறார். கண்ணி தெரிய கிருமி பற்றிலாம் கணக்கே இல்லை. அதாவது பஞ்சபூதங்கள் எல்லாமே அணுக்களால் பின்னப்பட்டது தான். எல்லா அணுக்கள்லுமே உள்ளே இருக்கக்கூடிய புள்ளி வடிவமான ஒளி இருக்கும். அதனால தான் இன்றைக்கி அணு மின்சாரம் எப்படி வருது? அணுக்களை உடைக்கிறதுனால தான் வருது. நீர் மின்சாரம் எதில் வருது? தண்ணியில் வருது. தண்ணியை உடைக்கிறதுனால தான் அது உள்ளே இருந்து தான் வருது மின்சாரம். காற்றாலை மின்சாரம் எப்படி வருது? காற்றை உடைக்கிறது. எதை உடைக்க? காற்றை உடைக்கிறது இல்லை, காற்று இருக்கக்கூடிய அணுக்கள் உடைகின்ற பொழுது அணுக்களிலிருந்து வரக்கூடிய மின் அலைகள் அது மின்சாரமாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எல்லாமே அணுக்கள் தான். அந்த அணுக்கள் உடைகின்ற பொழுது உள்ளே இருந்து வர்றது தான் மின்சாரம். சயின்ஸ் படிச்சிருக்கீங்களா? இப்போ வேதியியல் சயின்ஸ் படித்தவங்களுக்குலாம் புரியும். இப்போ நீர்லேருந்து அப்படியே ஊற்ற மின்சாரம் வருதா? அப்போ என்ன பண்ணுறாங்க? மிஷினரி வச்சு அந்த நீர் உடைக்கப்படுது. ஒவ்வொரு துளிகளாக உடைக்க 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 அதிலிருந்து மின்சாரம் அந்த புள்ளியிலிருந்து அதை உடைக்கும் போது அந்த நீர் துளியில் இருக்கக்கூடிய ஒளி வெளியே வருது. அதான் மின்சாரமாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். இத்தனை மெகாவாட்டு, இத்தனை யூனிட்டு, இவ்வளோ தயாராகுது. காற்றாலையில் இவ்வளோ தயாராகுது, சூரிய வெப்பத்தில் இவ்வளோ தயாராகுது. எல்லாமே எதுலேருந்து எடுக்கப்படுது? அணுக்கள்ல இருந்து தான் எடுக்கப்படுது. இந்த உடம்பு பின்னப்பட்டிருக்குது. எதில் எதனால் பின்ன நிற்கிது? இது அணுக்கள் ஒன்றோடு ஒன்று இணைவதுனால பின்னப்பட்டதுனால தான் உடம்பு நிற்குது. அது பின்னப்படுறதுக்கு பேர் தான் இந்த இடம். இந்த மயிர்கால் பூரா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு அணுக்களும் சேரும் இடத்துக்கு பேர் தான் மயிர்கால். பெரிய செங்கல் சேர்க்கும் போது சென்ட்ரல் என்ன பண்ணுறீங்க? ஜாயின் போடுறதுக்கு ஒரு சிமெண்ட் வைக்கிறீங்கல்ல, அதே போல் தான் உடம்பில் இருக்கக்கூடிய அணுக்களால் பின்னப்பட்டது தான் இந்த உடம்பு. வச்சுங்களா? அப்போ இதில் எத்தனை அணுக்கள் என்ன வள்ளலார் தான் சொல்கிறார் உலகத்துக்கு. பாலனு, திரவனு, குருவனு, லகுவனு, விபுவனு, பரமானு, அணு, 7 வகையான அணுக்கள். இந்த 7 வகையான அணுக்களால் பின்னப்பட்டதான் இந்த உடம்பு. புரியுதுங்களா? அப்போ இந்த அணுக்களை நீங்கள் அப்படியே வைத்திருக்க முடியுமானா முடியாது. அந்த அணுக்களை என்ன பண்ணணும்? அது உள்ளே இருக்கக்கூடிய ஒளியை, அதை மூடி இருக்கக்கூடிய அந்த கவர், அதை பிரித்து எடுக்கணுன்றார். அதை தான் ஊனினை உருக்கி உள்நொழி பெருக்கினார் அவர். அப்போது வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாருங்க? இந்த உடம்பு அணுக்களால் பின்னப்பட்டது. இதில் 2 பேர் பெரிய அளவுள்ள இருக்கான் இந்த உடம்புக்குள்ள. யார்? உயிர் என்ற ஜீவன், ஆன்மா என்ற ஒளி. இந்த 2 பேர் தான் இந்த உடம்பை இப்போ இயக்கிட்டு இருக்கிறது. புரியுதுங்களா? இதெல்லாம் புரிஞ்சால் தான் சன்மார்க்கத்துக்கு நம்ம மேல் நோக்கி போக முடியும். அதனால தான் வள்ளலார் சொன்னார் நமக்கு, முதல்ல உடம்பு வந்த வழி உயிர் வந்த தெரிஞ்சால் தான் நீங்கள் மறுபடியும் எங்கே வந்து எந்த இடத்துக்கு வந்தீங்களோ அங்கேருந்து போக முடியும். ஆனால் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்னே தெரியாது, ஏன் உடம்பு எடுத்துன்னு தெரியாது. ஆனால் உடம்பை மட்டும் மாற்ற சொன்னார்னா எப்படி மாற்ற முடியுங்களா? அதனால தான் வள்ளலார் இங்கே நமக்கு தெளிவாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? உடம்பு ஒரு வகை எரியீர், உயிர் வகை அறியீர், உடல் வறுக்க உண்டு நிதம் உறங்குதற்கே அறிந்தி, மடம்புகு பேய் மனத்தாலே மயங்குகின்றீர், மனத்தை வசப்படுத்தும் வழிதுறை கற்றறி. இடம்பெறு பொய் வாழ்க்கையிலே, என்ன வாழ்க்கை?
பொய் வாழ்க்கையில் இன்பம் துன்பம் அடுத்த எண்ணி எண்ணி இழக்கின்றீர் ஏழை உலகீரே. நடம்புரியன் தனித்தந்தை வருகின்ற தருணம் இது, நன்னியது நன்னுவினோ புண்ணியம் சார்வீரன். அவ சன்மாரிகள் உடம்பு வந்த வழி தெரிஞ்சுக்கணும், உயிர் வந்த வழி தெரிஞ்சுக்கணும், இது யார் இது அத்தாரிட்டின்னு தெரிஞ்சுக்கணும். அத்தாரிட்டி யாருன்னு தெரிஞ்சாதான் அவங்கள நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். எதுவுமே தொடர்பு கொள்ள முடியாமல் மூடமாக சொல்லிக்கிட்டு நம்ம எவனோ சொன்னான்னு சொல்லிட்டு உக்காந்து அப்படியே நினச்சிக்கிட்டே இருந்தால் வேலையாகாது. முதல்ல என்ன சொன்னால் உணவை மாற்ற சொன்னோம், அது ஒரு பகுதி. முதல்ல மூலிகை உடலை பக்குவமாக பார்த்து கொள்வதற்கு அதற்கு திரவ உணவு தேவை. அதுக்கு வெந்நீர். ஏன்னா வெந்நீர் உள்ளே போகல, தண்ணி உள்ளே போனால் உடம்பு இயங்காது, நீர் சத்து வேணும் ஆச்சுங்களா. அப்போ நீர் சத்துக்கு என்ன பேர்? வெந்நீர். அது பரிசுத்தமான வெந்நீர். அதில் பூதம் இல்லை, விஷம் இல்லை, உஷ்ணம் இல்லை. வந்துச்சா? அதை சாப்பிட்டு பாடு. இதுலேயே இருக்குமான்னா இருக்க முடியாது. அப்போ இன்னும் என்ன, அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறேன், இது கொஞ்ச நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் அடுத்தது என்ன சொல்கிறாரு, இன்னொரு உணவை நமக்கு சொல்கிறாரு. இது எல்லாமே அது முதல் சாப்பிட்டது ரொம்ப புழுக்கிற உணவு. எது? காரம், மிகு, புளிச்சாரம், உப்பு, அறுசுவை உணவு புழுக்கின்ற உணவு. ரெண்டாவது மலமாகின்ற உணவு. அது என்னாவது? மலமாகும். மலமாகின்ற உணவை உட்கொள்ளுகின்ற வரையில் மரணம் வந்தே தீருன்ட்டார். அதுக்கப்புறம் திரவ அணுக்களும் திரவ உணவும் மூலிகை உணவும் சாப்பிட்றீங்க. இதில் சிறுநீரும் வரும், சின்ன சின்ன மலமும் வரும். ஆனால் பெரிய உணவு சாப்பிட்டீங்கள, பூத உணவு, அது மாதிரி இது இல்லை. இது கொஞ்சம் ஒரு 105% வரும்னு வச்சுங்க, அதில் 100% வரும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? புழுக்காத உணவுன்னு சொல்கிறாரு. புழுக்காத உணவுனா என்ன? தேன், அயச்சந்தூரம், தாவரபஸ்பம், சர்க்கரை, வெல்லம், இதெல்லாம் சாப்பிடணும். இது ஏன் இதை சொல்கிறாரு? இது மலம் வராது, அப்படியே வைப்ரேட் ஆகிடும். உற்பத்தி ஆகாது. எல்லாமே நீர் சக்தி சார்ந்தது. அந்த நீர் என்னாவோ குண்டலடியாக மாறும்போது அப்படியே வைப்ரேட் ஆகி ஆவியாக மாறிடும் அந்த சூட்டில். அதுக்கு தான் மூலாதாரத்தில் சூட்டில், அந்த சூட்டை மூலாதார சூட்டுனால அதை வைப்ரேட் பண்ணுறது, ஆவியாக மாற்றுவது. இதையெல்லாம் நீங்கள் செய்து வந்தால் மட்டும் போதாது, இதன் கூட இறை சிந்தனை இடைவிடாது இருக்கணும். ஆனால் இறை சிந்தனையில் மூடமாக இருக்கக்கூடாது. இறை சிந்தனையில் மூடம் இருக்குல்ல. இறை சிந்தனை எல்லாருமே இறை சிந்தனை தான் இருக்கிறாங்க. நாளுக்கு எல்லாருமே இறை சிந்தனை தான் இருக்காங்க. ஒருத்தர் விநாயகர் சிந்தனை இருப்பான், ஒருத்தன் முருகன் சிந்தனையில் இருப்பான், ஒருத்தர் சிவ சிந்தனையில் இருப்பான், ஒருத்தன் பெருமாள் சிந்தனையில் இருப்பான், பார்வதி சிந்தனையில் இருப்பான், ஹரே ராம ஹரே கிருஷ்ணாவில் இருப்பான். ஒருத்தர் ஒரு விதமான எல்லாமே ஆன்மீகம் தான் இல்லைங்களா. அந்த இறை சிந்தனைலாம் இங்கே செல்லுபடியாக சன்மார்க்கத்துக்கு. இங்கே எந்த இறை சிந்தனை வேணும்? இயற்கை உண்மை கடவுள்னு போட்டார் வள்ளலார். அதுக்கு பேர் என்ன? அப்போ மற்ற கடவுளுக்கெல்லாம் பேர் என்ன? சூப்பர். இது எல்லாமே இயற்கை உண்மை கடவுள், இது செயற்கை அல்ல. மற்ற கடவுள்லாம் செயற்கை, நீங்களாக வச்சுக்கிட்டது. நீங்கள் ஒரு கதையோ காவியமோ எழுதி அதில் உள்ள கதாபாத்திரங்களை நீங்கள் சிற்பங்களாக சிலைகளாக வடித்து ஆலயங்களாக கட்டி அதில் என்ன கொண்டு போய்க்கிறீங்க? கடவுள்னு பேரை வச்சு வழிபாடு பண்ணுறீங்க. அதுக்கு பேர் என்ன? செயற்கை கடவுள்னு அதுக்கு பேர். இதெல்லாம் புரிஞ்சுங்கன்னு சன்மாரிங்க. இதை புரியாத நான் மேடையிலேயே பேசிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும்? அப்போது முதல்ல இயற்கை உண்மை கடவுள்னு வள்ளலார் சொல்கிறார்ல. அப்போ இயற்கை உண்மை கடவுளுக்கும் செயற்கை உண்மை கடவுளுக்கும் என்ன வித்தியாசம் நம்ம நினைச்சோமா? அப்போ இயற்கை உண்மை கடவுளை நீங்கள் இடைவிடாது தொடர்பு கொள்ளணுன்ட்டார். இதெல்லாம் தொடர்பு வச்சுக்கிட்டு இதையெல்லாம் இந்த செயல்பாடெல்லாம் சொன்னார் பாருங்க வள்ளலார்.
இதெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு வந்தால் தான் இது என்ன வேணும், மேலேற்றும். அதனால தான் இதை என்ன வீதி, இதுக்கு பேர் மேலேறு வீதின்னு பேர். மற்ற வீதிகள்லாம் கீழ்ச்செல்லும் வீதி. புரியுதா? அப்போது நமக்கு வள்ளலார் எந்த வீதியை காட்டுறாரு? மேலேறு வீதியை காட்டுறாரு. மேலேறு வீதின்னா என்ன? இறைவனிடத்தில் தொடர்பு கொள்வதுக்கு பேர் மேலேறு வீதி. கீழே செல்லும் வீதின்னா என்ன? பூமியில் போகிறதுக்கு கீழே செத்து போகிறதுக்கு பேர். கீழே போகிற வீதி எது? செத்து போகிறது, பூமிக்குள்ளே போகிறது, மண்ணோட மண்ணாக மக்கி போகிறது. மண்ணாரி நாறுகின்றீர்ன்னுவார், சொல்கிறாரா? மண்ணாகி நாறுகின்றார். எவ்வளோ கேவலமாக பேசுகிறாருல. அப்போ நீங்கள் மண்ணாக போகிறதுக்கு அதிக ஆசைப்படுறீங்களா, இல்லை அருளை பெற்று இறைவனோட கலப்பதற்கு ஆசைப்படுறீங்களா? இது 2 கேள்வி தான் வள்ளலார் கேட்குறார். ஆதி அந்தமமில்லா அருட்பெரு ஜோதி தன்னையே நினைவின்கள் சுகம் பெற விழவி. எவ்வளோ அழுத்தம் சொல்கிறாருங்க. ஆதி அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி தன்னையே நினைவின்கள் சுகம் பெற விழவி. நீ வீரிது மேலேறு வீதி, மற்ற வீதிகள் கீழ்ச்செல்லு வீதினார். எவ்வளோ எளிமையாக சொல்கிறார்ல. இதெல்லாம் நீங்கள் நினச்சிட்டுங்க, இது மாதிரி நீங்கள் லிங்க் பண்ணி தொடர்பு வச்சுட்டு உங்கள் வாழ்க்கையை பண்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா, பயன்பாட்டுக்கு, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. அப்போது உங்கள் கூட யாருமே வரல சார். உங்கள் அம்மாவத்தில் வரும்போது உங்கள் கூட யார், உங்கள் அக்கா தங்கச்சிலாம் கூட வந்தாங்க? எல்லா ஜீவனும் தனியாக தானே வருது. அப்போ தனியாக வந்த ஜீவன் தனியாக தான் முயற்சி எடுக்கணும். அது உலக வழக்காயிடுச்சா? அப்போது ஒவ்வொரு ஆன்மாவும் அதனுடைய தேவைக்கு அதுதான் முயற்சி பண்ணணும். அதுக்கு பேர் தான் லாபம்னு வச்சார். என்ன லாபம்? ஆன்ம லாபம். நாம் அடைய வேண்டியது என்ன லாபம்? ஆன்ம லாபம். அப்போ நான் இதுவரை நம்ம அடைஞ்சிட்டு இருக்கிறது ஜீவலாபம்னு சொல்லுங்க. அதுக்கு பேர் ஜீவலாபம். உயிர்க்காக வாழ்றீங்க. இப்போ நீங்கள் ஆன்மாவுக்காக வாழலை. உயிர் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்களா, ஆன்மா போயிடுச்சுன்னு சொல்கிறாங்களா? ஆன்மா போயிடுச்சுன்னு யாராவது சொல்கிறாங்களா? ஆன்மா அடங்கிடுச்சுன்னு, உயிர் அடங்கிடுச்சுன்னு சொல்ல, உயிர் அடக்கம் கொள்கிறதுன்னு வரல. அப்போது ஆன்ம லாபம் பெறுவதற்கு என்ன வேணும்? உயிரும் உடம்புல இருக்கக்கூடாது, உடம்பும் உடம்போட இருக்கக்கூடாது, அசுத்த போதகாரி உடம்பா இருக்கக்கூடாது. உடம்பையும் மாற்றணும், உயிரையும் மாற்றணுன்ட்டார். உடம்பை ஒளி உடம்பாக மாற்றன்னு சொன்னார்ல. உடம்பே ஒளி உடம்பாய் ஓங்கி நிற்க ஞான அமுதம் நல்கிய நாயகனே. அப்போ உங்களுக்கு என்ன தேவைப்படுதுங்க? அருள் அமுதம் தேவைப்படுது. இது பூரா பொருள் அமுதம். நாம் சாப்பிடக்கூடியது பூரா பொருள் அமுதம். அதுக்கு என்ன பேர்? அருள் அமுதம். அருள் அமுதம் அழியாது, பொருள் அமுதம் அழிஞ்சு போயிடும். பொருள் அமுதம் என்ன சார், அதை சொல்லுங்களேன். பொருளிலேயும் அமுது இருக்கு, அருளிலேயும் அமுது இருக்கு. அப்போ பொருளில் வர அமுதம் தான் சுக்கிலம். அதுக்கு பேர் என்ன? சுக்கில சொல்கிறோமில்ல. நீங்கள் உண்ணக்கூடிய உணவு இரத்தங்களாக தாதுக்களாக எல்லாம் மாற்றமடைந்து வேதியியல் முறைப்படி அதை எல்லாமே மாற்றி மாற்றி கடைசியில் அது என்ன வருது? சுக்கிலமாக வெளியேற்றப்படுகிறது. அதை சுக்கில ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேர் தான் சுக்கில ஸ்டோரேஜ்னு அதுக்கு பேர். அதுக்கு பேர் தான் குண்டலின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன? குண்டலி. அது கூட போய் ஸ்டோர் ஆகிடும். இன்னொரு ரகசியம் சொல்லிடுறேன் இன்னைக்கு. நீங்கள் குண்டலி ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்கிறோம்ல, விந்து
விந்து ஸ்டோர் ஆகிற வழியும் தான் நீங்கள் பேச முடியும். விந்து ஸ்டோர் ஆச்சு, ஸ்டோர் ஆகலன்னா என்ன ஆகும்? பேச்சு வராது. அதுக்கு பேர் என்ன? விந்து நாதன்னு பேர். அதுக்கு பேர் என்ன? விந்து. அதுலேருந்து வரக்கூடிய ஒளிக்கு பேர் நாதம். அப்போ விந்துனால் வர விந்தில் தான் நீங்கள் பேசுறது, நான் பேசுறது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவர்கள் எல்லாம் இன்றைக்கி பேசிக்கொண்டு இருப்பது எதனுடைய எனர்ஜி என்றால் விந்துவில் வரக்கூடிய எனர்ஜி, நாதமாக பேசுவது. அந்த விந்து தான் மூலாதாரத்திலிருந்து 6 ஆதாரங்களுடைய வழியாக சென்று உள்நாக்கு வழியாக அங்கே இறங்குகின்ற பொழுது உங்கள் நாக்கு டான்ஸ் ஆடும். அது டான்ஸ் ஆடும்போது தான் வார்த்தைகளாக வர்றது. புரியுதா? யாராவது சொல்லியிருக்காங்களா? அதுக்கு பேர் தான் விந்து நாதம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், குழந்தை பெற்றிருக்கீங்களா? குழந்தை பிறந்தோடனே என்னைக்காவது எந்த குழந்தையா பேசியிருக்கா? எதுவுமே பேசல. எவ்வளோ நாள் வரையும் பேசாது இருக்கு? எவ்வளோ நாள் கழித்து பேசுது? அப்போ என்னன்னா, அந்த விந்து, அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உணவு எது? தாய்ப்பால். தாய்ப்பால் கொடுக்கும்போது அது அந்த குழந்தை என்ன பண்ணும்? சத்தம் தான் போடும், வார்த்தைகள் வராது. என்ன வரும்? சத்தம் வரும், இல்லாட்டி அழுவுற மாதிரி அந்த சத்தம். தாய் தெரிஞ்சுக்குவாங்க, குழந்தை பால் கழுவுதுன்னுவாங்க. பால் வேணும்னு கேட்குமா? சத்தம் தான் கேட்கும். பால் வேணும்னு எந்த குழந்தையோ கேட்டிருக்கான் இல்லையே? அப்போது இந்த பால் குடிக்கிற குழந்தை அந்த பாலில் பயிற்சி எடுத்து அந்த பாலினுடைய சுவை ட்ரை ஆகிட்ட உடனே அந்த வயிற்றுலேருந்து ட்ரை ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, இறப்பையிலேருந்து ட்ரை ஆகிடும். அது ட்ரைனா என்ன? சிறுநீராக வந்துடும். குழந்தைக்கு அந்த பால் என்னவா? சிறுநீர். 2 தடவை சிறுநீர் கடிச்சிடுச்சுன்னா உடனே பசி எடுத்துக்கும். அது என்ன? சத்தம் போடும். சத்தம் பண்ணால் பா பா பான்னு ஏதாவது, அது ஏதோ ஒரு குரலில் மழலை மொழின்னு சொல்கிறோம்ல, அந்த சத்தம் குழந்தை சத்தம்னு சொல்கிறோம் இல்லையா? குழந்தை அழுவுன்னுவாங்க. அப்போ உடனே தாய் என்ன பண்ணோம்? பாலுக்கு அழுவுதுன்னு சொல்லிட்டு பால் கொடுப்பீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் சாப்பிட்ற உணவை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழகு. இந்த குழந்தை கேட்டுச்சாங்கள, எனக்கு இட்லி கொடுன்னு கேட்டுச்சா, சோறு கொடுன்னு கேட்டுச்சா, சாம்பார் சாதம் வேணும்னு கேட்டுச்சா, தோசை கேட்டுச்சா, புரோட்டா கேட்டுச்சா? எதுவுமே கேட்கல. அதுக்கு பேசவும் தெரியாது, கேட்கவும் தெரியாது. தாய்ப்பால் சுவை மட்டும்தான் அது தெரிஞ்சிருக்கு. என்ன சுவை தெரிஞ்சிருக்கு? தாய்ப்பால் சுவை மட்டும் தெரிந்திருக்கிறது. தாய்ப்பால் சுவை தெரிந்த குழந்தையை வேறொரு சுவைக்கு கொண்டு போனது யார் என்றால் நீங்கள் தான், தாய் தகப்பன் தான். நீங்கள் தின்றதை பூரா கொடுத்து 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 என்னாச்சு? அந்த உணவு அறுசுவை உணவு அது போக போக என்னாகும்? அந்த அறுசுவை உணவு தான் இறப்பையில் சென்று அது திரவமாக வெளியே வந்து அது பல குவாலிட்டிகளும் சென்று இறப்பையிலிருந்து பல உறுப்புகள் சென்று கல்லீரல் கணையம் எல்லாத்தையும் சென்று ஃபில்டராகி அது என்ன ஆனது? மேலே ஒரு ஃபங்க்ஷன், கீழே ஒரு ஃபங்க்ஷன், 2 ஃபங்க்ஷன் ஆகும்போது அதிலிருந்து வரக்கூடிய திரவத்தை இரத்தமாக மாற்றி உடல் முழுவதும் அனுப்புது. இதே தான் முன்னாடி பால் குடிக்கும் போதும் இதே வேலை தான் அது செய்து. அது சிறு துளி வேலை செஞ்சுது. நீங்கள் திட உணவு கொடுக்க என்னாச்சு? உடனேயும் வளருது, உணவும் அதிகமாக கொடுக்குறீங்க. அதனால் உண்ணக்கூடிய உணவும் அது திரவமாக மாற்றி இரத்தமாக மாற்றி எங்கே போகுது? எல்லாவற்றுக்கும் தேவையானதை அனுப்பிட்டு மீதி இருக்கிற இரத்தத்தை என்ன பண்ணும்? அதை ஒரு மாற்றம் செய்யுது. அதுக்கு பேர் தான் சுக்கிலம். அதுக்கு பேர் என்ன? வீரியம் உள்ளதுன்னு பேர். அதுக்கு சுக்கிலம் வீரியம். அந்த வீரியம் உள்ள சுக்கிலை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 10 வயசு 12 வயசு வரலையும் அது ஓரளவுக்கு சாதாரணமாக இருக்கும். இது அந்த சுக்கில வர 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 தான் பேச ஆரம்பிக்குது. அதை விட்டுட்டோம் இல்லையா? அப்போ எப்போ குழந்தை பேசுது? சுக்கில் அங்கே ஸ்டோர் ஆகும்போது விந்துலேருந்து நாதம் வரும். அப்போ கீழே தான் நம்ம குண்டலினி எங்கே கிடக்கு? கீழே தான் இருக்குது. அந்த குண்டலினிக்குள்ளே தான் விந்து இருக்குது. அப்போ விந்துலேருந்து அது என்ன ஆகுது? ஆவியாக
மாறி அதுக்கு முதுகுந்தண்டு வழியாக 6 ஆதாரங்களை தாண்டி தாண்டி எங்கே வருது? உச்சியில் கீழே இறங்குது. உள்நாக்குக்கு வந்து இறங்கும் போது எதுனாவது நாதமாக மாறுகிறது. அதுக்கு பேர் தான் விந்து நாதன்னு பேர். விந்து வருகின்ற வரையில் நீங்கள் பேசிக்கொண்டே இருப்பீர்கள். அதுக்கு பேர் என்ன பேச்சு? என்ன பேச்சுன்னு சொல்ற? விந்தில் வர பேச்சு வெட்டி பேச்சு. அதுக்கு பேர் என்ன? உலகத்தில் பேசுகிற பேச்சு பூரா வெட்டி பேச்சுன்னு அர்த்தம். அதுக்கு அதான் விந்துதனுடைய நாதத்தினுடைய தன்மை. ஒருத்தர் உரையாடுவதற்கும் பழகுவதற்கும் குடும்பம் நடத்துவதற்கும் குழந்தை பெறுவதற்குண்டான பேச்சு அது பூரா. அதெல்லாம் வள்ளலார் சொல்லுவார், உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையே உலகியலில் இதுவரையில் உண்மை அறிந்திலரே. பரவாயில்ல. விண்டதினால் என் இனி நீர் சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்து எந்தகு சிற்றம்பலத்தே என் தந்தை என்ன வாங்கினாங்க? அருள் அடைமின் இரவாத வரம் பெறலாம் இன்பமுறலாமே. இங்கே குண்டலினி சக்தியில் என்ன வருது? மரணம் வருது. அப்போ அங்கே இன்னொரு நாதம் இருக்குது. இது விந்து நாதம். இன்னொரு விந்து இருக்குது. அதுக்கு பேர் என்ன? சொல்லுங்க. கரெக்டு. பரவிந்துன்னு பேர் இருக்கு. அதுலேருந்து வரக்கூடிய நாதம் பரநாதம். இது விந்து நாதம். அந்த உச்சியில் இருக்கக்கூடிய ஆன்மாவிலிருந்து வெளிவரக்கூடியது பரவிந்து. அதில் வரக்கூடிய நாதம் பரநாதம். இந்த விந்து நாதம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஜீவர்களுக்கு தொடர்பு கொள்வது. நல்லா புரிஞ்சுக்குங்க சார். இந்த சீக்ரெட்லாம் யாருங்க சொல்ல போகிறாங்க? இந்த விந்துநாதம் ஜீவரிடம் தொடர்பு கொள்வதற்கு மட்டும்தான் பயன்படும். பரநாதம் பரவிந்து பரநாதம் யாரிட தொடர்பு கொள்ள முடியும்? இறைவங்கிட்ட தொடர்பு கொள்வது தான் அது பயன்படும். பரவிந்து பரநாதம் உங்களுக்கு பரவிந்து எங்கே லிங்க் ஆயிடுச்சுன்னா ஜீவர்கிட்ட நீங்கள் பேசி என்ன பிரயோஜனம்? பேசுகிற வாய்ப்பு வந்துடும். எப்போ நீங்கள் இறைவன்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டிங்கனோ அன்றைக்கி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை உன்னுடைய சகோதரர்களாக தெரியும். இன்றைக்கி சொல்கிற மாதிரி ஆண்மனைய ஒருமைப்பாட்டு உரிமைன்னு சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். யாராவது ஆண்மனையிட்டு ஒருமைப்பாட்டு உரிமையோடு இருக்காங்களா? சன்மாரிகளோ இல்லை மற்றவர்களோ? சோறு போட்டாவே எழுந்துடுறான்றாங்கல்ல, மேடையில் பேசிகிட்டு இருப்பாங்க. சாப்பிட சாப்பிட துரத்துற குடும்பம்லாம் இருக்குது சன்மார்க்கத்தில். நான் பார்த்துருக்கேன். பார்க்குறீங்கள? அப்போ ஆண்மனைய ஒருமைப்பாடு எங்கே வரும்? உணவு உண்கின்ற வரையில் ஆண்மனைய ஒருமைப்பாட்டு உரிமை வரவே வராது. அதுக்கு தான் இவ்வளோ தூரம் பேசுறது. அப்போ பரவிந்து பரநாதம் என்பது எப்பொழுது உங்களுக்கு தோற்றம் அளிக்கிறதோ அப்பொழுதுதான் ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை என்பது, ஆன்மாக்கள் எல்லாம் சகோதர உரிமை உடையது என்பது, இறைவன் தான் நமக்கு தாயாகி தந்தையுமாய் இருக்கக்கூடியவர். அந்த கடவுள் இந்த கடவுள் அல்ல. எந்த கடவுள்? அருட்பெருஞ்சோதி கடவுள். அதுக்கு பேர் தான் இயற்கை உண்மை கடவுள்னு அதுக்கு பேர். அந்த இயற்கை உண்மை கடவுள்கிட்ட என்ன இருக்கு? இயற்கை விளக்கமான அருள் இருக்கு. இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம். அதில் 3 இருக்கு. இந்த இயற்கை உண்மைகிட்ட என்னென்ன இருக்கு சொல்லுங்க? இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம். 3 இருக்கா? அப்போ இயற்கை உண்மை என்ற கடவுள் உங்கள் கண்ணுக்கு தெரிந்தால் இயற்கை விளக்கம் என்ற அருள் கிடைக்கும். இயற்கை விளக்கம் என்ற அருள் சுரந்தால் இயற்கை இன்பம் என்ற பேரின்ப சித்து பெருவாழ்வு கிடைக்கும். அது வழி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் இப்படியே கேட்டுட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். அவர் எந்த கேள்வியை கேட்டீங்க? யாரை பற்றி நீங்கள் கவலை? எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கன்னு சொன்னவளே
நம்ம அம்மா அப்பா மனைவி மக்கள் குழந்தைகளை மட்டும் நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா அப்புறம் எப்படி எல்லா உயிரை இன்புற்று வாழறதுக்கு நம்ம நினைக்க முடியும்? புரியுதுங்களா சொல்கிறது? அதனால தான் வள்ளலார் என்ன சொன்னார்மா, எத்துணையும் பேதமுறாதுன்னு போட்டார். ஒரு சிறு துளி கூட எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல்னாரு. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், என் மனைவி கறி சாப்பிட்றா, என் பையன் கறி சாப்பிட்றான், என் மருமக கறி சாப்பிட்றாவுல, என் பேத்தியும் கறி சாப்பிட்றாவுல, இவங்களை திருத்துவதற்கு என்னால் முடியல. இந்த ஏக்கத்தை இன்னிலேருந்து விடுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? வள்ளலார் என்ன சொல்ல, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கன்னாரு. என் குடும்பம் மட்டும் வாழ நினைச்சாரா? அப்போ கடவுள் எங்கடா இருக்காரோ ஒருத்தர் கேட்குறாரு. கடவுள் நீங்கள் எப்படி பார்க்க முடியும்? கடவுள் எப்படி தோன்றுவா? அது தோன்றுவதற்கு வழி என்ன? பார்ப்பதற்கு வழி என்ன? கடவுளை தொழக்கூடிய தகுதி என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் வள்ளலார் இந்த பாடலை பதில் சொல்கிறார். என்ன பாடல்? எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கன்றார் யாவர் அவர் உலந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தெரிந்தேன். எங்கே கொண்டாந்து வைக்கிறார் பார்த்தீங்களா? நான் எங்கே தெரிஞ்சேன்னு சொல்கிறார் அவர். அந்த பாடலை ஒரு நாளாக திருப்பி படித்து அதில் என்ன விஷயம், எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கன்றார் யாவர் அவர் உலந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தெரிந்தேன். அந்த வித்தகர்தம் அடிக்கேவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலே. அப்படிப்பட்டவன் யாராவது இருந்தால் அவனுக்கு நான் தொண்டு செய்ய தயாராக இருக்கிறேன்னு வள்ளலார். புரியுதுங்களா? அப்படியாப்பட்ட ஆளுங்களை பிடிங்க. அதுக்கு தான் நம்ம சன்மார்க்கத்துக்கு வந்திருக்கோம். இப்போ நான் வந்துட்டேன் சார், எங்கள் வீட்டிலேருந்து வந்தாச்சு, நேற்று வந்தேன், இன்றைக்கி வந்தால் நாளைக்கு போகிறேன்னு வச்சுங்க. எப்படியோ நமக்குன்னு ஒரு வீடு இருக்குதுன்னு நினைக்கிறோம். அங்கே போய் தான் ஒரு நாள் ரோட்டில் போய் படுக்க முடியாது. ஆனால் அதுவும் தப்பு, இன்னும் அதை மாற்றணும். அப்போது நான் இங்கே வந்துட்டுப்பாடு என் பையன் என்னாச்சு, என் பேரன் என்னாச்சு, என் பேத்தி என்னாச்சு, என் பொண்டாட்டி என்னாச்சு, குடும்பம் என்னாச்சு, இதெல்லாம் நினைக்கணுமான்னா நினைக்கக்கூடாது. நான் வடலூர் வந்துட்டு என் வீட்டையும் மறந்துடுவேன். ஃபோன் பண்ணுங்க, நான் ஃபோன் பண்ண மாட்டேன். என் மூடு இங்கே வந்த உடனே மூடு மாறிடும். புரியுதுங்களா? எதுக்கு சொல்கிறேன்னா, நாம் எந்த நோக்கத்திற்கு வருகிறோமோ அந்த நோக்கம் தான் நம்மகிட்ட இருக்கோம். நிறைய பேர் இங்கே வந்தால் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, வடலூருக்கு வருவாங்க. இங்கே வந்தால் என்ன பார்த்து கடை என்னாச்சு, பிஸ்னஸ் என்னாச்சு, எவ்வளோ லாபம் வச்சு, எவ்வளோ போச்சு, யார் யார் சரக்கு கொடுத்த, அதுக்கு நீ அங்கேயே உட்காந்துருக்கலாம், இங்கே எதுக்கு வரணும்? இங்கே வந்தால் வடலூருக்கு வந்தால் என்ன பண்ணணும்? எதுக்கு வள்ளலார் வர சொன்னார் வடலூருக்கு? எல்லாரும் கூப்பிட்றாருல்ல, வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்க என்ன வரேன்னு சொன்னார். அந்த வார்த்தையில் கூட எவ்வளோ நுணுக்கம் வைக்கிறார்ல. எல்லா கோயிலுக்கும் போட்டால் வரம் கிடைக்குதுன்றது அது அப்புறம். ஆனால் இங்கே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன வரம் கிடைக்கும்? நல்ல வரம் கிடைக்குன்னாரு. அப்போ நல்ல வரம் வாங்குகிற இடத்துல நீங்கள் கெட்ட வார்த்தையே பேசிக்கிட்டு இருந்தா, இங்கே வந்து பொருளையே பேசிகிட்டு இருந்தா உங்களுக்கு எப்போ ஆண்டவர் எப்படி நல்ல வரத்தை கொடுப்பாரு? சார் வடலூர் வந்தால் பேட்டரி சார்ஜ் ஏற்றிக்கணும். எந்த பேட்டரி? ஆன்மாவுக்கு சார்ஜ் ஏற்றிக்கணும், ஆன்மா பேட்டரி. வடலூருக்கு வந்தால் என்ன பண்ணணும்? எப்படி செல்ஃபோனில் சார்ஜ் டவுன் ஆச்சுன்னா என்ன பண்ணுறோம்? ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம் இல்லையா? இங்கே வடலூருக்கு வந்தால் என்ன பண்ணணும்? ரீசார்ஜ் பண்ணிக்கணும், லோட் பண்ணிக்கணும். இங்கே அடுத்த 27 நாளைக்கு லோடு இருக்கணும். அடுத்த போசம் வர வழியும் சார்ஜ் கரெக்டாக டவுன் ஆகும்போது வடலூரில் இருக்கணும். புரியுதா? இப்போ நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டா 27 நாளைக்கு அந்த சார்ஜ் அங்கே இருக்கணும். மறுபடியும் வந்து சார்ஜ் பண்ணிக்கணுங்க. புரியுதுங்களா?
அதனால் உங்களுடைய அந்த அங்கலாய்ப்பை இன்றிலிருந்து விட்டுவிட வேண்டும். ஏன்னா எந்த உயிர்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து வருவதில்லை. நீங்கள் கூட கேட்கலாமில்ல, ஏன் சார் 3 குழந்தை 4 குழந்தை பெற்றுருக்குது, 5 குழந்தை 10 குழந்தை கூட பெற்றுருக்காங்க, ஞாபகம் இருக்கா? பார்த்துருக்கணும் இல்லையா? ஆனால் நல்லா பார்த்துங்க, கருவறையில் எத்தனை ஃபைல் இருக்குதோ அத்தனை ஃபைல் குழந்தை உற்பத்தி ஆகும். அது தெரியுமா உங்களுக்கு? அங்கே அதில் பை இருக்கும். ஒரு பை இருந்தால் ஒரு குழந்தை உற்பத்தி ஆகும். அங்கே 2 பை இருந்தால் 2 குழந்தை, 3 பை இருந்தால் 3 குழந்தை. ஆனால் தனித்தனியாக தான் அங்கே உள்ள வளரும். சில நேரங்கள் அந்த இடையில் இருக்கக்கூடிய ஜவ்வு கட் ஆகிடும் இவங்க பண்ணுற சேட்டையினால். அப்போ தான் ஒன்றோட ஒட்டிக்கிறது குழந்தை. ஒட்டி குழந்தை பிறகுதுன்னு சொல்கிறீங்களா? எப்படி ஒட்டுது? அந்த கருவறையில் ஒன்றொன்றுக்கும் குழந்தை வளர்வதற்குண்டான பேக்கு, ஒரு பை, அந்த கருவறையில் ஒரு பை மட்டும் இருந்தால் ஒரு குழந்தை, 2 பை இருந்தால் 2 குழந்தை, 3 பை இருந்தால் 3 குழந்தை. அது மாதிரி எத்தனை பை இருக்குதோ அத்தனை குழந்தை. அது ஒன்றோட ஒன்று ஜவ்வு பேக் இருக்கும் தனித்தனியாக. அதுக்கு உதாரணம் தேன்கூடு பார்த்துருக்கீங்களா? தேன்கூடு ஏதாவது ஒரு புழுவோட ஒரு புழு 2 புழு ஒன்றில் இருக்குது பார்த்தீங்களா? பார்த்தீங்களாம்மா? இவ்வளோ தேன் அடையில் ஒன்று கரெக்டாக பாருங்கள். ஒரு புழு தான் இருக்கும். அதில் ஒரு பையில் 2 புழு இருக்காது. புரியுதுங்களா? அதுபோல தான் தாயினுடைய கருவறையில் உண்டு. 4 குழந்தை 5 குழந்தை 10 குழந்தை கூட பிறந்திருக்கு. ஆனால் பிறக்கும்போது ஒன்றுனா தான் வெளியே வரும், 2 இழுக்க முடியாது. அதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால் நம்ம எல்லாருமே தனித்தனியாக வந்தவங்க தான். அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் தனியாக வந்தீங்க, தனியாக தான் போகணும், யாரையும் கூட்டிகிட்டு போக முடியாது. அதை ஞாபகம் வச்சுங்க. மனைவியாக இருந்தாலும், மகனாக இருந்தாலும், பேரனாக இருந்தாலும், பேத்தியாக இருந்தாலும் யாரையும் உங்களால் கூட்டிகிட்டு போக முடியாது. நீங்கள் யாரையும் கூட்டிகிட்டு வரல. இது இடையில் வந்த சொந்தம். இது எல்லாமே எப்போ வந்துச்சு உங்களுக்கு? எத்தனை வயசில் பொண்டாட்டி கலந்தா பிள்ளைங்களுக்கு? 24 வரையும் உங்களுக்கு கூட யாருன்னே தெரியாதுல்ல மனைவி. அப்போ மனைவி 24 வயது வந்த ஒருபாடு உங்களுக்கு அது சொந்தமாகிடுது. ஏன்? அங்கே தான் ருசி. அதுக்கு பேர் தான் சிற்றின்பம். அந்த ருசி இல்லைன்னா யார் கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க. அதுக்கு பேர் என்ன? சிற்றின்பம். அந்த சிற்றின்பம் என்பதுதான் மரணத்துக்கு இட்டு செல்வது. அந்த சிற்றின்பத்துக்காக நம்ம மனைவி, மக்கள், குழந்தைகளும் உங்களுடைய தேவைக்காக உற்பத்தியானதான் எல்லாம். உங்களுடைய ஆசைக்காகவும் தேவைக்காகவும். அவரை கடைசியில் எங்கனக்கு அவ பார்க்கல, இவ பார்க்கல, பையன் பார்க்கல, புள்ள பார்க்கல, என்ன அர்த்தம்? அதுதான் வினை. நீங்கள் தேடியது வினை. மனைவி என்ற வினை, மகள் என்ற வினை, மகன் என்ற வினை, பேரன் என்ற வினை, பேத்தி என்ற வினை ஒன்றோட ஒன்று இணைக்கப்பட்டது. சரி, அதெல்லாம் வந்தாச்சு, நடந்தாச்சு. உலகினுடைய வாழ்க்கையில் நம்ம இருந்தோம். அதுக்கு முன்னாடி சன்மார்க்கம் தெரியாது. உலகில் எப்படி வாழ்ந்தோமோ அப்படி வாழ்ந்துட்டோம். இனிமேல் நம்ம என்ன பண்ணோம்? இதிலிருந்து நம்ம விடுபடணும். இதிலிருந்து நம்ம விடுபடுவதற்கு என்ன? பிறந்த பிறப்பு இதில் தானே என்னாரு. நீங்கள் அடுத்த பிறகு போய் முயற்சி பண்ணாதீங்க. பிறந்த பிறப்பு இதில் தானே நித்திய மெய்வாழும் பெற்றிடலாம், பேரின்பம் உற்றிடலாம் விரைந்துன்னார். முயற்சி தான் இருக்குது. அப்போ முயற்சிக்கு எது எது தடையாக இருக்கிறதோ அதை அப்புறப்படுத்திடுங்க. சாரி, நான் எனக்கு என் பேரன் இருக்கான், பேத்தி இருக்கான், மகன் எல்லாம் இருக்காங்க. நான் யாருக்கும் வேலையை வைக்க மாட்டேன், யாருக்கும் தொல்லை கொடுக்க மாட்டேன். புரியுதுங்களா? என் தேவைக்கு நான் தான் என்ன தேர்வு பண்ணிக்கணும். இப்போ நான் ஒன்று சொல்லி அவங்க செய்யலைன்னாக்கா அவங்கள கோச்சிக்கவும் கூடாது. பாரு, நம்ம வளர்த்த பையன், நம்ம பையனுக்கு பையன், பேரன் ஒரு பேச்சு கூட கேட்க மாட்டேது, சொன்னால் கேட்க மாட்டேதுலாம் சொல்லவே கூடாது. ஏன்னா நம்ம கேரக்டர் வேறு, அவங்க கேரக்டர் வேறு, அவருடைய வாழ்க்கை முறை வேறு, நம்மளுடைய வாழ்க்கை முறை வேறு.
உங்களுடைய வாழ்க்கையை போய் அதுக்கிட்ட போய் திணிக்கக்கூடாது. மனைவியாக இருந்தாலும் அப்படி தான் சார். உங்கள்கிட்ட கையில் பணம் இருந்தால் தான் சார் பொண்டாட்டி. அதே மாதிரி மனைவி கணவனுக்கு மனைவி எந்த அளவுக்கு உங்களுக்கு உபகாரம் செய்கிறாங்க, உதவி செய்கிறாங்க, உங்களை தாளாட்டுறாங்க, எல்லாம் பண்ணி ஆசை வார்த்தை சொல்லி எல்லாம் அனுபவிக்கிற மாதிரி இருந்தால் தான் நீங்களும் பொண்டாட்டி விரும்புவீங்க. ரெண்டுக்குமே ஒன்றோட ஒன்று இணைப்பு தான். அதனால் உங்களுக்கு ஒரு லாபம், உங்களுக்கு லாபம் இருந்தால் தான் இணையும். லாபம் இல்லை என்றால் இணையாது, விரிந்து விடும், பிரிந்து விடும். புரியுங்களா? ஆமாம், இல்லாட்டி இணையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால தான் இந்த ஆன்மீகத்தில் இதை சிற்றின் பண்ணார், சின்ன சின்ன லாபத்திற்காக வாழ்வது. அப்போ பெரிய லாபத்தை பெறுவதற்கு பேர் பேரின்பம். அப்போ பேரின்பத்தை பெறுவதற்கு நம்ம என்ன பண்ணணும்? பெரிய லாபத்தை அடையணும். அதனால தான் அது பேர்த்தி பெருவாழ்வுன்னு பேர். இதுக்கு பேர் சிற்றின்பம். இது அழிந்து போவது, அது அழியாது இருப்பது. இதாச்சுங்களா? இப்போ இந்த பயிற்சி தான் நமக்கு வள்ளலார் சொல்லக்கூடிய பயிற்சி. ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்? முதல் உணவு முறைகளை மாற்றணும். அது சுத்த சன்மார்க்கத்தில் உறுதியாக இருக்கணும். இருந்தால் தான் மாற்ற முடியும். நீங்கள் சாதாரணமாக இருக்கணும் போய் மாற்ற மாட்டான். உங்களுக்கு அந்த ஆவல் இருக்கணும், அந்த ஈர்ப்பு இருக்கணும். அந்த ஈர்ப்பு சக்தியும் அந்த ஆவலும் அந்த உணர்வும் இருந்தால் தான் நீங்கள் அது மேலே ஒரு பற்று வைத்து உங்களுடைய ஆன்மாவை காப்பாற்றிக் கொள்வதற்கு, ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதற்கு, உடம்பை அழியாமல் பாதுகாத்து கொள்வதற்கு இந்த முயற்சியெல்லாம் உங்களுக்கு தன்னைத்தானே கிடைச்சிடும். முதல்ல உடம்பு அழியாமல் இருப்பதற்கு, உடம்பு கெடாமல் இருப்பதற்குண்டான மூலிகை, வள்ளலார் சொன்ன மூலிகை. அதற்கு அடுத்தது திரவம். இடைவிடாது சுடுதண்ணி, வெந்நீரில் குளிக்கணும், வெந்நீரை குடிக்கணும்னாரு. குளிக்கிறதும் வித விதன்னு தண்ணியில் குளிக்கணும், உள்ளே போகிற தண்ணி வித விதம் இருக்கிறதுல குடிக்கணும். குளிப்பது வெந்நீர், குடிப்பது வெந்நீர் சொன்னாரா? அப்போ உணவு முறைகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? கொடுக்காத உணவுகளை சாப்பிட்டு பழகணும். கொடுக்காத உணவுகளை சாப்பிட்டால் மட்டும் பத்தாது, இறை உணர்வோடு வாழணும். அப்போ இறை உணர்வோடு நீங்கள் வாழுகின்ற பொழுது என்ன நடக்கும்? அழுத கண்ணீர் மாறுமோ? நீங்கள் இறைவனை தொடர்பு வைக்கிறீங்களா இல்லையான்னு நீங்களே பதில் சொல்லிக்கலாம். நீங்கள் இறைவனோட தொடர்பு வச்சுருந்தா உங்களுக்கு 24 மணி நேரம் கண்ணில் தண்ணி வரணும். கண்ணில் தண்ணி வரலன்னா நீங்களே நினச்சிக்கலாம் நம்ம இறைவனை நினைக்கலன்னு. அதான் ரிசல்ட். அதுக்கு நீங்கள் இன்னொருத்தர் போய் கேட்க வேண்டியதில்லை. அதனால தான் வள்ளலார் சொன்னார், அழுத கண்ணீர் மாறுமோ இச்ச செல்லுமோ. இறைவனை நினைக்கின்ற உணர்வு வருகின்ற பொழுது பசி என்ற உணர்வு அங்கே ஆஃப் ஆகிடும். இந்த உணர்வு வராது. அந்த உணர்வு கட் ஆகும்போது இந்த உணர்வு ஸ்டார்ட் ஆகிடும். அதை தான் வள்ளலார் சொல்லார், நான் பசித்த போது தான் பசித்ததாகி நல்லுணவு கொடுத்து என செல்வமுறை வளர்த்தாய், வான்பதிக்கும் நெடுமார்க்கும் கிடைப்பதறிதாம்னார். வள்ளலாருக்கு பசின்னு தெரியாது சாமி. ஆனால் ராமலிங்கம் பசியோடு இருக்கிறாருன்னு ஆண்டவருக்கு தெரியுது. இவர் பசியை மறந்தவர். ஊன் மறந்தேன் உயிர் மறந்தேன், உன்னை மறந்தறியேன், மறந்தால் உயிர் விடுவேன், கணந்தறியேன், ஆணை உம்மானை. சத்தியம் வச்சு வாழ்ந்தாரா? ஏன் இல்லை? இறைவன் நம்மை மறக்காமல் இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்தால்தான் நீங்கள் இறைவனை மறக்காதிருக்க முடியும். நான் மறந்தேன் எனினும் என்னை தான் மறவான் எனது நாயகன் என்று ஆடுகின்றேன். இதுவரையில் ஊன் மறந்தேன் உயிர் மறந்தேன், உன்னை மறந்தறியேன், மறந்தால் உயிர் விடுவேன், கணம் தறியேன், ஆணை நம்மானை சொல்றாரா? ஏன்னா இறைவன் நம்மை மறக்கவில்லை அப்படின்னு நீங்கள் முதல் புரிஞ்சுக்கணும். இறைவன் இல்லைன்னா நீங்கள் இயங்க முடியுமா? கேட்க முடியுமா? பார்க்க முடியுமா? நடக்க முடியுமா? உணர முடியுமா? அப்போ உடம்புக்குள்ள இறைவன் உங்களை இயக்கிட்டு இருக்காருல்ல. இயங்கிக்கிட்டு இருக்கிற இறைவனை எப்படி சார் நீங்கள் மறக்கலாம்?
அதை தான் வள்ளலார் கண்டுபிடிச்சார். நம்ம இறைவனை போய் எங்கே தேடுறோம்? கோயிலில் தேடுறீங்க. உன் உடம்புக்குள்ளே இருந்து இடைவிடாத 24 hours ஓய்வில்லாத இயங்கிட்டு இருக்கார் கடவுள். அதை விட்டுட்டு நீங்கள் ஆலயமெல்லாம் செஞ்சு கல்லையும் மண்ணையும் செம்பியும் போய் கையெடுத்து கும்பிட்றீங்க. அப்போ இந்த அறிவு விளங்காது இருக்கின்ற வரையில் சன்மார்க்கம் விளங்காது. வள்ளலார் சொல்கிறாரா? ஞான சைக்கிள் என்ன சொல்கிறார் ஸ்ட்ராங்கா? குறித்து உரைக்கின்றேன் இதனை கேண்மின் இங்கே வம்மின் ஓணுமன குரங்காலே நாணுகின்ற உலகீர் வெறித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டுகிறேன் எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதி பொறித்த மதம் சமயம் எல்லாம் பொய் பொய்யே அவற்றில் புகுதாதி. அப்போ எங்கே போகணும்? செரித்திடு சிற்றவை நடத்தை தெரிந்து துதித்திடுவின் சித்தியலாம் இத்தினவே சத்தியம் சேர்ந்துடுவேன்னார். அப்போ சிற்றவை நடத்தில் இறைவன் இயங்குறாருன்றதை என்னைக்காவது நினச்சிங்கன்னா அதில் இடத்துல தொடர்பு வைக்க விடுவீங்களா? தொடர்பு வைப்ப மறப்பீங்களா? தெரியல, யாரும் சொல்லலை. வள்ளலார் வந்து சொல்கிறாரு, சிற்றவை நடத்தை தெரிந்து துதித்திடுமின் சித்தியலாம் இத்தனவே சத்தியம் சேர்ந்த சத்தியம் வச்சு சொல்கிறாரு. நீங்கள் துதிக்கிற இடம் எது? உன் உடம்பில் இருக்கக்கூடிய சிற்றவை அங்கம் என்று சொன்னாலே முதல்ல ஆன்மா இருக்கக்கூடிய இடம், அதுக்கு பேர் தான் சிற்றவை. அந்த சிற்றவையில் இறைவன் ஒளிவாடியமாக 1000 கோடி சூரிய பிரகாசத்தினுடைய தன்மையோடு இயங்கிக் கொண்டிருக்கார். அதுக்கு பிரகாசத்தினுடைய தன்மை எவ்வளவு? 1000 கோடி பிரகாசம், சூரிய பிரகாசம். அவ்வளோ பெரிய பிரகாசத்தை ஒரு சிறு ஒளி திரைகளால் மறைக்கப்பட்டு உள்ளே இயக்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ அந்த திரைகள்லாம் நீங்கிச்சுன்னா அந்த உடம்பு என்ன ஆகும்? அப்போது இப்போ நாளைக்கே திறந்த உடம்பு தாங்குமா? எடுத்து போயிடுவீங்க. ஒரு சூரிய பிரகாசத்தை உங்களால் தாங்க முடியாது. 1000 கோடி சூரிய பிரகாசத்தை எப்படி தாங்கும்? அப்போ அந்த உடம்பை தாங்குகின்ற அளவிற்கு நீங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். வள்ளலார்கிட்ட அதனால தான் யாரும் நெருங்க முடியாது. எல்லாம் சொல்கிறான் இன்றைக்கி வள்ளலாரை பற்றி. அவர் மரணமெல்லாம் பெறுவார், வாழ கொளுத்திட்டாங்க, செத்து போயிட்டார், அப்படி போயிட்டார், சாம்பல் ஆகிட்டார், இப்படின்னு முட்டா பயிலுங்க. எவனுக்காவது வள்ளலாரை பற்றி தெரியுமா? திருட்டு பசங்களுக்கு எல்லாம் திருட்டு பசங்க. 1ஆம் நம்பர் ஐயோக்கிய பசங்க பேசுகிறானுங்க. ஏன்னா அவருடைய உடம்பு சாதாரண உடம்பு, அருள் உடம்பு சார். பஞ்சபூதங்களே அவர் உடம்பை இப்போ தொட முடியாது. காலில் அவருடைய தலை காலில் படாது, மண்ணில் படாது, காற்று அவர் மேலே படாது, மழை படாது, ஆகாயம் அப்படியே விரிஞ்சு போகும். இதை தானே பட்டியலிட்டாரு. காற்றாலே, புவியாலே, ககன மதனாலே, கனலாலே, புனலாலே, கதிராதியாலே, கூற்றாலே, கொலை கருவியாலே, பிற இரையற்றும் கொடும் செயல்களாலே, வேற்றாலே எஞ்சான்றும் அழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டுமென்று விரைந்தளித்தான் எனக்கு என்ன சொன்னாரா? அப்போ என்ன சொல்கிறார்? ஏற்றாலே இழிவன நீ நனையாதிர் உலகி என் தந்தை அருட்பெருஞ்சோதி இறைவனை சார்வீரே. புரியுதுங்களா? அப்போ வள்ளலார்கிட்ட யாராவது நெருங்க முடியுமா? நெருங்க முடியாத வள்ளலாரை இந்த திருட்டு பசங்களாம் என்ன சொல்லிகிட்டு இருக்கானுங்க? கொளுத்திட்டாங்க, சாவடிச்சிட்டாங்க, சாம்பலாக்கிட்டாங்க. முட்டா பயலுக்கு உடம்பு வந்த வழி, உயிர் வந்த செடி, அருள் பெறக்கூடிய வழி தெரிஞ்சிருந்தா இந்த திருட்டு பசங்க பேசுவாங்களா? அப்போ நீ இவங்களெலாம் வச்சு எதில் அடிக்கிறது?